வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப அவசரமானது. ஆமாங்க, உங்க ஸ்மார்ட் போன்ல டிஜிட்டல் அடையாளத்துக்காக நீங்க இதுவரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற பழைய ஆதார் செயலி சீக்கிரமே நிறுத்தப்பட போகுது. அதனால உடனே நாம என்ன செய்யணும், இதுல என்னென்ன புது விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ வில்லாவாரியா பேச போறோம். முதல்ல பழைய ஆதார் செயலிக்கு நம்ம விடை பெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அத பத்தி பார்க்கலாம். டைம் முடிஞ்சது. நிலைமையோட அவசரத்தை இந்த வார்த்தைகள் ரொம்பவே தெளிவா உணர்த்துது. ஆதார் அட்டை வச்சிருக்கிற எல்லாரும் கட்டாயமா பழைய ஆப்ல இருந்து வெளியேறி புது ஆப்புக்கு மாறணும்னு UIDAI ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல நாம தாமதம் செய்யவே கூடாது. இது ஏதோ வதந்தின்னு நினைச்சிடாதீங்க. எக்ஸ் தளத்துல UIDAI வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே பழைய ஆப் விரைவில் நிறுத்தப்படும் அப்படின்னு அவங்க திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாற்றம் ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுதுங்கிறது 100% உறுதியாயிடுச்சு. சரி, பழைய ஆப் போகுது. ஆனா புதிய செயலில அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்கு, அத பாப்போம். UIDAI கொடுத்திருக்கிற இந்த முக்கியமான வாக்குறுதியை கவனிங்க. இது ஏதோ ஒரு சாதாரண ஆப் அப்டேட் கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட்டான, வேகமான, பாதுகாப்பான டிஜிட்டல் பயணம்னு அவங்க சொல்றாங்க. நம்மளோட ஆதார் தகவல்களை பாதுகாப்பா வச்சுக்கவும் மத்தவங்க கிட்ட நம்பிக்கையா ஷேர் பண்ணிக்கவும் இந்த புது ஆப் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகட்டும் இல்ல ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் ஆகட்டும், ரெண்டுலயுமே இப்போ இந்த ஆப் கிடைக்குது. இதுல அப்படி என்னென்ன புது வசதிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, QR கோட் மூலமா ஆதார் ஷேர் பண்றது, முகம் மூலமா வெரிஃபை பண்ற ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், பயோமெட்ரிக் லாக், அப்புறம் நேரடியா மொபைல் நம்பர் முகவரியை அப்டேட் பண்றதுன்னு ஏகப்பட்ட சூப்பரான அம்சங்கள் இந்த ஆப்ல இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 13 அப்படிங்கிற நம்பர் தான். ஆமாங்க, இந்த புது ஆதார் செயலி தமிழ் உட்பட மொத்தம் 13 இந்திய மொழிகள்ல வேலை செய்யும். இந்தியாவில இருக்கிற யாருமே மொழி ஒரு தடையா இருக்குன்னு இனிமே கவலைப்பட தேவையில்ல. அடுத்ததா இந்த 5ங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது எதை குறிக்குதுன்னா, இந்த புது ஆப்ல இருக்கிற ஒரே ஒரு ப்ரொஃபைல் செக்ஷனுக்குள்ளேயே நீங்க அதிகபட்சமா உங்க குடும்ப உறுப்பினர்கள் 5 பேரோட ஆதார் தகவல்களை ஈஸியா சேர்த்து நிர்வகிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆப் தேவையே இல்ல. எவ்ளோ சுலபமா இருக்கு பாருங்க. அடுத்து நாம பார்க்க போறது மிக மிக முக்கியமான விஷயம், பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு. இது ரெண்டும் எப்படி நம்ம கைகள்ல இருக்குங்கிறத பத்தி. பழைய முறைக்கும் இந்த புது முறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. பழைய ஆப்ல நாம முழு ஆதார் கார்டையும் அப்படியே ரிஸ்க் எடுத்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இப்போ புது ஆப்ல செலக்டிவ் ஷேரிங், அதாவது நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிற அருமையான வசதி வந்திருக்கு. நம்ம பிரைவசிக்கு இது ஒரு பெரிய பிளஸ். இந்த செலக்டிவ் ஷேரிங்ல நீங்க எதை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்க போட்டோ, பேரு, வயசு, பாலினம், மொபைல் நம்பர், முகவரி இல்லனா ஆதார் ஸ்டேட்டஸ். இதுல நீங்க எதை டிக் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு QR கோட் உருவாகும். அதை மட்டும் நீங்க பாதுகாப்பா ஸ்கேன் செஞ்சுக்கலாம். மொத்த விவரமும் யாருக்கும் தெரியாது. பாதுகாப்புன்னு வரும்போது இந்த பயோமெட்ரிக் லாக் ஒரு அல்டிமேட்டான வசதி. உங்க அடையாளங்கள் திருடப்படுறதை தடுக்க இது ரொம்பவே உதவும். இந்த ஆப் மூலமாவே உங்க கைரேகை மற்றும் கருவிடி தரவுகளை நீங்க நினைக்கும்போது உடனே லாக் பண்ணிக்கலாம். தேவையானப்ப மட்டும் அன்லாக் பண்ணிக்கலாம். முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான். சரி, எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நீங்க உடனே செய்ய வேண்டியது என்ன, அத தெளிவா பாத்துரலாம். இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை, உங்க பழைய ஆதார் ஆப்ல இருக்கிற டேட்டா தானாவே புது ஆப்க்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடாது. பழைய டேட்டா அப்படியே வராது. UIDAI ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால நீங்க இப்போ செய்ய வேண்டியது இதுதான். முதல் படி, உடனே பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல போய் நியூ ஆதார் ஆப் அப்படின்னு தேடி டவுன்லோட் பண்ணுங்க. இரண்டாவது படி, உங்க ப்ரொஃபைல முதலிருந்தே நீங்களே மேனுவலா, அதாவது புதுசா முழுமையா செட்டப் பண்ணிடுங்க. நாம இந்த விளக்கு தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க இன்னும் இந்த புது ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? பழைய ஆப் மொத்தமா வேலை செய்யாம போறதுக்குள்ள உடனே செயல்படுங்க. உங்க பாதுகாப்பான டிஜிட்டல் பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கிறேன்.